திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தளம். தலம் திருவாரூர் அறநெறி. பதிகம் 17. பாடல் 1. நாடு சோழநாடு காவேரி தென்கரை. எத்தி பூகினும் எமக்கோர் தீதில்லை, எத்தி பூகினோ எமக்கோர் தீதில்லை, தெத்தே என முரன்று எம் ஊழித்தவர், எத்தி பூகினோ எமக்கோர் தீதில்லை, தெத்தே என முரன்று எம் ஊழித்தவர், முக்தி அணையாது முக்தி அணையது ஓர் மூயிலை வேல் பிடித்து அத்தி நீரத்தவர் அறநெறியாரே. முக்தி அணையது ஓர் மூயிலை வேல் பிடித்து அத்தி நிறத்தர் அறநெறியாரே. அத்தி நிறத்தர் அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். இந்த முதலாம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த தலம் திருவாரூர் தலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தலம், திருவாரூர் அறநெறிங்கிற தலம். இந்த தலத்துக்கு பல பெருமைகள் உள்ளது. திருவாரூர்னாலே பல பெருமைகள். ஆழித்தேர், அந்த தியாகராஜ பெருமான், அற்புதமான தலம், திருத்தலம். அனைவரும் சென்று எம்பெருமான் திருவடியை வணங்கி நாம் அனைவரும் அருள் பெற வேண்டும். இந்த தலத்திற்கு மேலும் பல நாயன்மார்கள் சேவை செய்துள்ளார்கள். அதில் திருநாவுக்கர சுவாமிகள் உடாரம் செய்யும் போது இந்த நபிநந்திகள் அவரை பற்றி கேள்விப்படுகின்றார். நபிநந்திகள் நம் அனைவருக்கும் தெரிந்தவரே. அவர் சமணர்களோடு வாதிட்டு சமணர்களினுடைய தொல்லைக்கு ஈடேறி அவரை ஏளனம் செய்கின்றார்கள் சமணர்கள். சிவபெருமான் உயர்ந்தவர் இல்லை, எங்களுடைய மார்கள் தான் உயர்ந்தவர்னு சொல்லி சமணர்கள் சொல்லும்போது அவரிடம் வாதிட்டு இந்த திருவாரூர் அறநெறிங்கிற தலத்தில் தான் நீரில் விளக்கை ஏற்றி சிவபெருமான் தான் உயர்ந்தவர்ங்கிறத உணர்த்துகிறார் சமணர்களுக்கு. அந்த நிகழ்வு நடந்த இடம் இந்த திருவாரூர் அறநெறி. திருவாரூர் அறநெறியில் திருவாரூர்லேயே திருநாவுக்கர சுவாமிகள் மிக நிறைய பதிகங்கள் பாடியுள்ளார். அதில் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். அதே போன்று செருந்துணை நாயனார் மலர் தொண்டு செய்த இடமும் இந்த திருக்கோவிலில் தான். இந்த செருந்துணை நாயனார், நபிநந்திகள் நாயனார் அவர்கள் எல்லோருக்கும் நடராஜ பெருமானின் சன்னதியின் எதிரே செருந்துணை நாயனாருக்கும் கழச்சிங்க நாயனார் மூவருக்கும் சிலைகள், உருவச்சிலைகள் வைத்து வழிபாடு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவில் அந்த பிரகாரத்தில், இரண்டாவது பிரகாரத்தில், இந்த இரண்டாம் பிரகாரத்திலே இந்த அறநெறி, திருவாரூர் அறநெறிங்கிற சன்னதி மிகவும் பிரசித்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். இந்த பாடலில் நமக்கு பார்ப்பது என்னவென்றால், எத்திப்புகினும் என்று ஆரம்பிக்கின்றார். இந்த பண்ணினை பற்றி சொல்கிறார். இந்த பண்ணில தெத்தே என்று பண்ணினை பாடிக்கொண்டு நடமாடும் சிவபெருமான் எனது மனதினில் பொருந்தி எனது மனதினை விட்டு நீங்காது இருப்பதால் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான அல்லலும் எனக்கு ஏற்படாது, தீய விளைகளும் எனக்கு ஏற்படாதுன்னு சொல்றார். அதே போன்று 3 விதமான தீக்கள் போன்று 3 கூரிய சுலாதத்தில் இருக்கும் என்ற 3 கூரிய வடிவினில் எம்பெருமான் காட்சியளிக்கின்றார். ஏந்தினே அந்த 3 வடிவமாக கூறிய சுலாதயத்தை கையில் வைத்து கொண்டு காட்சியளிக்கின்றார். அப்புறம் தீவண்ணராக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். எங்கு காட்சியளிக்கின்றார் அப்படின்னா, நாம் இருக்கும் இந்த திருவாரூர் அறநெறி தலத்தில் சுவாமி உரைகின்றார், அங்கு காட்சியளிக்கின்றார் சொல்லி இந்த பதிகத்தின் முதல் பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.